Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். பயங்கர வைப் இருந்துச்சு. சிம்பு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பவர் பேக்டு சிம்பு பார்க்கும்போது நம்மளோட வைப்பே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஓடிடி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. நான் இல்லைனாலே சொல்ல மாட்டேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் இந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட். ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டர் மோடில் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மேடம்? ஆக்சுவலாக நம்மளால் கேட்க முடியாதே நினச்சேன். அவங்க கேட்டதுனால எனக்கும் கிடச்சிது. ஸோ ஒன்ஸ் மோர் 2 சாங்குக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸு திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. வண்டர்ஃபுல். சிம்பு வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஸ்க்ரீனில். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா 40 வருஷம் இப்போ கடந்திருக்கு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சிம்பு ஒரு நல்ல ஆக்டர். 40 இயர்ஸ் கடந்திருக்கார் இப்போ சினிமாவில். ஸோ ஐ விஷ் ஹிம் வெரி குட் லக் இன் ஹிஸ் ப்ரொஃபஷன். பர்சனலி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நீங்கள் சிம்பு எப்பவும் போல் இதே மாதிரி மாசாக இருங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கண்ணா. அவர் கம்பேக் கொடுத்ததெல்லாம் செம்ம வெறியாகிறோம். இப்போ படத்துக்கோசம் தான் நாங்கள் வெயிட்டிங்கு. 48 இருக்குது. நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒன்லி நோ ஸ்பீச் ஒன்லி வீச்சுன்ற மாரி தான். தலைவர் இனிமேல் சொன்னது தான். ஒன்லி பேச்சு இல்லை, ஒன்லி செயல் மட்டும்தான். இனிமேல் தான் ஆட்டமே. பார்க்கலாம். ரீல்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் செம்ம வைப்புண்ணா. பாட்டு எல்லாமே நாங்கள் செம்ம டான்ஸு பார்ப்பீங்க. உள்ளே எல்லாமே ஸ்டோரி இன்ஸ்டா போடுவாங்க, பார்ப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. அப்போ ஒன்ஸ் மோர் கேட்டு நிறைய ஒன்ஸ் மோர் போயிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு 2 ஒன்ஸ் மோர் ஆயிடுச்சு. அந்த தமிழன் பாட்டுக்கும் அப்புறம் வேரிச பாட்டிக்கும் 2 வாட்டி ஆடணும். நாங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஒரு வந்ததுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ எஸ்டிஆரோட அடுத்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்காண்டி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்தது அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் ப்ரோ இருக்கும். அது எதுன்னு சொல்கிறதுக்கு சார் நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். பெங்களூர்லேருந்து இந்த படத்துக்காக தான் ரீரிலீஸுக்கு நான் வல்லவன் ரிலீஸுக்கும் நான் வந்திருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் ரிலீஸுக்கு வந்திருக்கேன். தொட்டி ஜெயக்காக நான் மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். தொட்டி ஜெயக்காக நான் என்ன ஒன்றா பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேனு. ஏன்னா 3 வயசுலேருந்து சிம்பு ரசிகர். 3 வயசுலேருந்து சிம்பு ரசிகர். என்ன பேசினாலும் சிம்பு தான். அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது எங்களுக்கு. என்னென்னா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவரோட ஸ்டைலு, அவர் பேசுகிறது, நிற்கிறது, அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரோட படம் எங்கே ரிலீஸ் ஆனாலும் சரி நான் அங்கே இருப்பேன். அதனால தான் பெங்களூர்லேருந்து நான் வேலை லீவ் போட்டு அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து படம் பார்த்து திருப்பி இப்போது ரிட்டன் ட்ரெயின் போகிறேன். அவ்வளோதான். வெறும் படத்துக்காக வந்தேன், படம் பார்த்தேன், திருப்பி ரிட்டன் ட்ரெயின் போகிறேன். அவ்வளோதான். எஸ்டிஆருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே. 40 வருஷம் தலைவா, நீ வா தலைவா. இன்னும் நிறைய இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. உங்கள் கூட என்றைக்குமே நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. அது மட்டும் தான் சொல்லுவோம். அது மட்டும் எங்களுக்கு நான் பெருமையாக சொல்லுவேன். அதுதான் அவர் எல்லாமே அவர் தான் எங்களுக்கு. ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் சரி, அவரோட ஸ்டைல்ஸு, அவர் நிற்கிறதோ பேசுகிறதோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் மோட்டிவேட் ஆகிருக்கோம் நிறையா. இப்போ கத்தி தான் சொல்ல தொண்டை அப்படி ஆகிடுச்சு போல். அதுதான் இல்லை, எப்போ போட்டாலும் நம்மளுக்கு எப்போ திருவிழா பார்த்தீங்கன்னா கூட்டத்தை எப்பயுமே இந்த கூட்டம் இருக்கும். நாங்கள் அவர் எப்பயுமே விட்டு விட மாட்டோம். எஸ்டிஆர் தான் கெத்து ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கணும் ஆசைப்பட்டேன் ப்ரோ. தெரிஞ்சிச்சு ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. இன்ட்ரோவெலாம் தெரியும், பாட்டெலாம் தெரியுது, தொண்டை காட்டி தெரிந்தா வேறு லெவலு. கடவுளே அஜித், சின்ன கடவுள் அவரு. சின்ன கடவுள் எஸ்டிஆர். சின்ன கடவுள் எஸ்டிஆர். நான் மல்டி டேலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பர்சன்ஸ் தான். ரொம்ப செலக்டிவாக தான் இருக்காங்க இப்போ வந்துட்டு தமிழ் சினிமாலே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியராக சைல்டு ஆக்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து வர்றது, அதாவது எல்லா டெக்னிக்கலும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். அது வந்து ரொம்ப ரேர் அது. ஸோ வந்து உண்மையிலேயே வந்து தகுதியான லிட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு தகுதியான ஒரு ஆள் எஸ்டிஆர். படம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சிலம்பாட்டத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி எங்களுக்கு தரிசனமாக கிடச்சிருச்சு. நான் வந்து எஸ்டிஆரோட ஒரு 16-18 வருஷமாக அவருக்கு ஃபேனாக இருக்கேன். அவருக்கு மட்டும்தான் இப்போ வர ஃபேனாக இருப்பேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தக் லைஃப் வரட்டும், தமிழ்நாடே வரட்டும். எஸ்டிஆருக்கு வார்த்தை சொல்கிறத விட அவர் வாய்ஸில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் டைலாக் என்னென்னா, ஒருத்தரம் தூத்துக்கிட்டே இருக்கான், கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டான்னு வாங்க. ஸோ இந்த F1 கார்ஸ்ன்ட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் பிட் ஸ்டாப் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வண்டியை நிறுத்தணும், ஃபியூயலில் ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும். அப்புறம் வண்டி உள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டேன் வேறு மாதிரி வந்திருக்கேன், விட்டவே மாட்டேன். இவ்வளோ நாள் எனக்காக பண்ணது போதும். இனிமே நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்க. என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு யார் முன்னாடி வரான்றது முக்கியம் இல்லை. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாங்களாம் வந்துட்டோம்.
கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக ஏசியில் உள்ள கால் போட்டு ஜாலியாக சந்தோஷமாக பாருங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. இனிமேல் நம்ம மாட்ட சிலம்பாட்டம் சிலம்பரசன் ஆட்டம் பயங்கரமாக வேறு லெவலில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்குலாம் வந்து எஸ்டிஆரை இவ்வளோ நாளாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, தக் லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமுக்கு முன்னாடி எங்களுக்கு சிலம்பாட்டம் ரிலீஸ் பண்ணது நாங்களாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு சாங்க்கும் ஸ்க்ரீன் முன்னாடி போயிட்டு செம்ம டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி அவரை பார்த்ததும் எங்களுக்குள்ள ஒரு வைப், எங்களுக்குள்ள மோட்டிவேஷன், இன்ஸ்பைரிங் எல்லாமே அவர் தான். அவரை பார்க்கும்போது அப்படி ஒன்று இருக்குது எங்களுக்குள்ளே. நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரில, அப்படி ஒரு டான்ஸ் நாங்கள் சாங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபைனலாக எல்லா சாங்கும் முடிச்சு வெளியே வர வரைக்குமே எல்லா பாட்டுக்கும் செம்ம டான்ஸ் ஆடணும். எஸ்டிஆருக்காண்டி இவ்வளோ ரசிகர் இருக்காங்க, பட் அவர் ரொம்ப ஒரு லாங் எடுத்து கம்பேக் கொடுப்பாரு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு வந்து பேக் ட்ராப்ஸாக இருக்கட்டும், அவரை பற்றி வரங்களை விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் என்ன ஒன்றா சொல்லிட்டோம், அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கம்பேக் கொடுத்துறாரு வேறு லெவலில். இன்னும் தக் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி சம்பவம் பண்ண போகிறாரு. ஒரு ஸ்டில்லும் ஒன்று வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து எஸ்டிஆர் கம்பேக் கொடுக்க போகிறாரு. அந்த ஸ்டில்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காருல, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து விஜய், அஜித், சிம்பு, தனுஷ்னு இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம். எங்கள் தலை வருவார் சரிங்களா, ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறதெல்லாம் இம்பார்ட்டனே இல்லை. அவர் எங்கே இருந்தாலும், எந்த ஸ்டேஜில் எந்த ஸ்டெப்பில் இருந்தாலும் அவர் நின்னா நாங்கள் வந்து நிற்போம், எங்களுக்காக அவர் வருவார். அவருக்கு வர கான்ட்ரவர்சியில் எப்படி பார்க்குறீங்க? நிறைய கான்ட்ரவர்சி வருது அவரை பற்றி. கான்ட்ரவர்சி கிங்கே அவர் தான். அப்படி இருக்கிறப்போ எல்லாம் கான்ட்ரவர்சி வரனால தான் ப்ரோ எஸ்டிஆர். ஸோ நீங்கள் அவர் என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் நீங்கள் எல்லாருமே அவர் சம்மதமாக நிற்பீங்க சொல்லி நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும் அவருக்கு? நாங்கள் இருக்கும் போது அவர் ஃபீலே பண்ணுவானா, நாங்களாம் அப்படியே ஜாலியாக அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்ப்போம். எங்களுக்கு ஒன்றும் எங்கள் தலை வராருன்னு நாங்கள் சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஆக்ட்ரஸுக்குமே யார் வந்தாலும் அவர் தான், எஸ்டிஆர் தான். எஸ்டிஆரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலி அவர் மூவியில் ஒரு சீனில் காவ்யான்னு சொல்லும்போது என்னோட பேர் காவ்யா, அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்பயுமே எஸ்டிஆர் கூட அவர் போனாலும் சரி, இருந்தாலும் சரி, படம் நடிக்கலைனாலும் சரி, ரீரிலீஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அவர் கூட நாங்கள் எப்பயுமே இருப்போம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் எடுத்தார். அந்த கேப்பில் வந்து எந்த படமுமே வரல. பட் இருந்தாலும் அவர் கூட ஃபேன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது காரணம் என்ன மேடம்? இப்போ எவ்வளோ பேர் சொன்னாங்க, அவ்வளோதான்டா இவன் முடிஞ்சிட்டான்டா, இனிமேல் வரமாட்டான்டான்னு நினச்சாங்க. அதனால அதெல்லாம் தாண்டி நான் வருவேன்டா, என் ஃபேன்ஸ்க்கோசரம் வருவேன்டா அப்படின்னு வந்து நின்னார் பார்த்தீங்களா. ஸோ அதனாலேயே எனக்கு எஸ்டிஆரும் பிடிக்கும், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மேலே பிடிக்கும். நான் மாறிட்டேன். எஸ்டிஆர் 40 இயர்ஸ் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க? கடவுளே அஜித்ன்ற மாதிரி, கடவுளே சிம்பு இனிமே அப்படின்னால ஊமன் நினச்சாதீங்க. இனிமேல் பேச ஒன்றுமே இல்லை, எல்லாமே செயல் தான். இனிமேல் எஸ்டிஆருக்காக நான் நிற்கிறேன்னு எல்லாமே சொல்கிறாங்க. இனிமேல் நிற்க போகிறதில்ல, ஏன்னா தலைவரே சொல்லிட்டாரு. இனிமேல் ஜம்முன்னு ஏசியில் கால் மேலே கால் போட்டு உட்கார சொன்னார். தக் லைஃப்காக வெயிட்டிங்கு. தக் லைஃப் வர வரைக்கும் சிம்போட 40 வருஷம் படம் எது படம் நான் பார்ப்பேன். IMLT சூப்பர் ஸ்டாரா பாட்டு படம்லாம் பார்ப்பேன், பீப் சாங் படம்லாம் நான் பார்ப்பேன். பொண்ணுங்களும் அதுக்கு ஆடுவாங்க. தலைவர் தான் எப்போவுமே. அதேமாரி தலைவர் படத்தை வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க, 1008 பிரச்சனை கொடுக்குறாங்க. அவங்களாம் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு திறமைசாலினா தலைவர் ஸ்டைலில் சொன்னேன்னா தூக்கி விட நடப்பறல, தயவுசெய்து தட்டி விடாதீங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து பாண்டூர் திருவள்ளூர்லேருந்து வரோம், பாண்டூர் கிராமத்துலேருந்து வரோம். நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே லீவ் போட்டு வரோம், ரிலீஸ்க்காண்டி வந்திருக்கீங்க. இந்த படத்துக்காக வரோம். அப்போலாம் நான் சின்ன பையன், இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்னா காலைல 5 மணிக்கு எழுந்து கிளம்பி வரோம். ஸ்கூல் எக்ஸாமுக்கு கூட நாங்கள் போனதில்லை, காலேஜ் எக்ஸாமுக்கு கூட அப்போ வேலைக்கு கூட நாங்கள் போனது கிடையாது. எஸ்டிஆருக்காக வரோம். ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாரி, உண்மையாக இருப்பார். எப்படி சொல்கிறது, முன்னாடி ஒரு வருஷம் பின்னாடி ஒரு வருஷம் பேச தெரியாது. அதனால தான் இந்த கிராமத்துலேருந்து நாங்கள் வரோம். உண்மையாக கிராமத்தில் நான் அப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அங்கேருந்து தலைவருக்காக வரோம். தயவுசெய்து சிங்கிளாக இருங்க, நிறைய பொண்ணு உங்களை நம்பி இருக்குது. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் கேஸில் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு அவன் தள்ளி உட்காரான், நீ மட்டும் தில்ல. அண்ணா எங்களுக்கு குட்டி எஸ்டிஆர் வேணும்ண்ணா, எங்களுக்கு குட்டி எஸ்டிஆர் வேணும். அவர் ரிட்டையர்மெண்ட் பிளேயரு, கல்யாணம் ஆனான்றாரு. எங்கள் டிக்கெட் இருக்கு, எங்களுக்கு குட்டி எஸ்டிஆர் வேணும்ண்ணா, எங்களுக்கு குட்டி எஸ்டிஆர் வேணும். ரீசெண்ட் டைம்ஸ் நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து எஸ்டிஆர் வச்சு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கான்ட்ரவர்சி? எஸ்டிஆர் வந்து ப்ளே பாய் ரேஞ்சுக்கு ஒரு கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இந்த உலகத்தில் எல்லாமே ப்ளே பாய் தான் ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? நம்மளுக்கு அந்த செட் ஆகல. உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு இல்லை, என் தலைவனுக்கு செட் ஆயிருக்குன்னா ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கேர்ள்ஸே சொல்கிறாங்க, இப்போ நம்ம தலைவனுக்கு நிறைய பொண்ணு செட் நிறைய பொண்ணு செட் ஆகுதுன்றப்ப அவர் விருப்பம் இல்லாமல் சிலம்பரசன் ஒரு பொண்ணு கூட தொட மாட்டான். விருப்பம் இல்லாமல் ஒரே ஒரு பொண்ணு கூட தொட மாட்டான். அதே எஸ்டிஆர் ஸ்டைல். அதில் மெயினான விஷயம் அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்கிற விஷயம் அப்படின்னா விருப்பம் தொட்டதில்லை. ஆனால் அவங்க தொட்டவங்க நாளைக்கு பிடிக்கல தப்பாக பேசுகிறாங்களா? இப்போ இவங்களும் ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள். ஜாரா எஸ்டிஆர். அவங்க எஸ்டிஆர் ஃபேன் தான்.
இப்போ பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆனால் ஒரு கேர்ள்ஸு இப்போ நீங்கள் நம்ம ப்ளே பாய்ன்னு சொல்கிறோம். யார் எஸ்டிஆர் எப்படி சொல்கிறாங்க வெளியில்? ஹி இஸ் லைக் இல்லை எஸ்டிஆர் எப்படி வெளியில் ப்ளே பாய் ஒரு மாதிரி ஒரு தப்பாக சொல்கிறாங்களே. இல்லை ஓகே குட் பை தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி மெயினான விஷயம் அப்படின்னா, அவர் வந்து விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவருக்கு பிடிச்ச விஷயம் அவர் பண்ணுறாரு. அவர் தப்பான விஷயம் பண்ணதில்லை. அவர் பிடிச்ச விஷயம் தானே பண்ணுக்காரு. பிடிச்ச விஷயம் பண்ணு. நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஒருத்தவங்க ஓப்பனாக நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் வந்து இந்த நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டுறாங்க, நிறைய ஆக்டர்ஸ் மாட்டுறாங்க, நிறைய விஷயம் வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு உள்ளே நிறையா ப்ளே பாய் ஆர் சம்திங் அந்த மாதிரி தான். என் தலைவன் வந்து அப்படி இல்லை, நான் அப்படி தாண்டா இருப்பேன், என்னை பிடிச்சா பிடிக்காட்டி கிளம்பு அப்படின்னு சொல்கிறாருல. ஸோ அதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். அண்ட் அவர் பொண்ணுங்களை தேடி போக மாட்டார், பொண்ணுங்க தான் அவரை தேடி போவாங்க. ஸோ அதில் வந்து ஒன்றும் இல்லையே. இப்போ நாங்களாம் வந்து அவருக்காக உயிரே கொடுக்குற கேர்ள்ஸ் தான். என்ன வேணாலும் சரி, இப்போ அவர் குதினா குதிச்சிருவோம், செய்யினா செஞ்சிருவோம். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி டேட்டூ போடுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அவருக்காக நான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து டவுன் ஆகி முடிஞ்சிருச்சு என் லைஃப்னு நான் நினைக்கிறப்போ அவரோட வீடியோஸ், அவர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஹார்ட்ஷிப் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு என் தலைமை வராருன்னா, அவரால் வர முடியுதுன்னா அவர் ஃபேன் என்னாலையும் வர முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த மோட்டிவேஷனுக்காக தான் நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஃபேனாக இருக்கோம். அண்ட் இந்த ரீரிலீஸ் சிலம்பாட்டம் அருமையாக போயிருக்குது. எல்லா ரசிகரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து எல்லாம் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், எல்லா மாவட்டமும் ஒன்றா சேர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம், எல்லா மாவட்டம் சேர்ந்து அருமையாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இதை விட மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாமே நல்லா அருமையாக செயல்பட்டு இருக்காங்க. எல்லா ரசிகருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த தேட்டர் உரிமையாளருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அதே போல் இது போல் வெற்றி படங்களை அழகாக வரணுன்றதுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எப்போ ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்ததோ அதை விட 4 மடங்கு அதிகமாக தான் இன்றைக்கி இருந்தது. இன்னொன்று நாங்கள் எஸ்டிஆர் 40 இயர்ஸ் செலிப்ரேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டிவி சேனல்காரங்க தான் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அண்ணனுக்கு வந்து ஃபேன்ஸ் எடுத்து அண்ணனுக்கு செலிப்ரேஷன் பண்ணி யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லா மாவட்டமும் ஒன்றா சேர்ந்து நாங்கள்லாம் எடுத்து அவருக்கு 40 இயர்ஸ் ஆஃப் எஸ்டிஆரிசம்னு சொல்லிட்டு பெரியஸாக ஒன்று பண்ண போகிறோம். பட் இது வரைக்குமே எல்லாருமே செலிப்ரிட்டிங்கெல்லாம் சேனல்காரங்களை கூப்பிட்டு தான் பண்ணியிருப்பீங்க. இது நாங்கள் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். மிகவும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். அண்ணனை பற்றி சொல்லவே தேவையில்ல யாருமே பெருசாக. எப்பவும் அண்ணன் வந்து வந்தாலே திருவிழா எதுவுமே சொல்ல முடியாது. கலப்புறம் பயங்கரமாக பண்ணுவோம். இது வந்து அந்த ஒரு வைப்பு எப்பவும் சிம்பு படம் பார்த்தாலே எல்லாருக்கும் இருக்கும். அந்த வைப்புக்கு வந்து பிரச்சனையே இல்லை படத்தில். எந்த படம் பார்த்தாலும் வைப்பு தான் அண்ணந்து. அதனால் எப்பவும் இதே மாதிரி வைப்பான படம் அண்ணந்து வந்துனே இருக்கணும். நாங்கள் என்ஜாய் பண்ணே இருக்கணும். அண்ணனும் கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக நல்லா இருக்கணும். இதுக்கு மேலேயும் நல்ல படம்லாம் நடித்து இது வந்து இன்னொன்று வந்து இந்த 40 இயர்ஸ்க்கு வந்து 41 வயசுலேயே வந்து இந்த சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு 40 வருஷம் வந்து கடக்கிறது வந்து யாருக்குமே அமையாது அவ்வளோ சீக்கிரம். அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது வந்து காடோட பிளெஸிங் தான். எல்லாமே இறைவனை நம்புறாரு. இறைவன் அண்ணனை பார்த்துப்பார் நல்லபடியாக. அது எப்படி ப்ரோ, திருவிழா தானே எப்பயுமே. அண்ணனாலே திருவிழா தான். எஸ்டிஆர்னா தேட்டர் மட்டும் தான் ப்ரோ முக்கியம் ஆயிடுச்சு. தேட்டர் மட்டும் தான் முக்கியம் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, திருவிழா விட பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். இன்னும் திருவிழாவோட பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். எஸ்டிஆர் என்ன ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? எதனால் அவருக்கு இவ்வளோ தீவிர ஃபேனாக இருக்கீங்க? எஸ்டிஆர்னாலே பிடிக்கும் ப்ரோ, வேறு ரீசனே இல்லை அதுக்கு. ஓகே, இப்போ ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி லுக்கில் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வரப்போகிற படங்களை பற்றி? வரப்போகிற படத்தை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட்டே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் படமே. சொல்லவா வேணும் படத்துக்கு? சிம்முனாலே தெரியல, ஸ்டைல் தான். அவர் மேலே வைக்க போகிற கான்ட்ரவர்சி எப்படி பார்க்குறீங்க? நிறையா கான்ட்ரவர்சி வைக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை, நிறையா வருஷம் வச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைக்கிறவங்க வச்சுருந்தா இருப்பாங்க, தெரியல. நம்ம ஆள்னாலே பிரச்சனை தான். அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஆள் பிரச்சனையை முடிச்சுட்டு போயினே இருப்பார். நான் இனிமேல் கூலாக தான் இருப்பேன், நீ வேணா எத்தனும் போ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பொதுவாக எஸ்டிஆர் பற்றி இல்லைனா பொதுவாக போகுது. அதை பார்த்துட்டு சிம்பு ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா நீ இப்படி இருக்கே பெஸ்ட்டு தலைவா, சிங்கிளாகவே இரு தலைவாங்கிறாங்க. உங்களோட கருத்து எப்படி நினைக்கிறீங்க? அப்படி சிங்கிளாக இருக்கணும் அண்ணன். கல்யாணம் பண்ணணும் அண்ணன். அது எப்படி சிங்கிளானா எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களா லிட்டில் எஸ்டிஆர் நம்மளுக்கு வேணும். அதில் அவர் சின்னதான ஸ்டார். இப்போது அவங்க பையன் வரணும். நம்மளுக்கு தானே ஆசை. எஸ்டிஆர் சாருக்கு ஒன்று சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? இப்போ ஃபோட்டோ ஷூட் கொடுக்கணும்ண்ணா. அண்ணன் ஃபோட்டோ ஷூட் கொடுத்தா போதுண்ணா. அண்ணன் ஃபோட்டோ ஷூட்டு சார் சொல்லுங்கள் சார். ரீரிலீஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்கும்போது சிம்பு சாரோட தீவிர ஃபேனாக இருக்கீங்க, வெறித்தனமாக இருக்கீங்க. அந்த மாதிரி பார்ப்போம். ஸ்க்ரீனில் வந்தால் சொல்லவே தேவையில்லை. எப்படி
ரசிச்சீங்க ரீரிலீஸ்? அவர் என்ன சொல்கிறது ரசினே போகலாம். அவரை எப்படி வேணால் சொல்கிறது வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி எங்கள் ஹீரோ கடவுள் கொடுத்ததோ வர்றது அது மாதிரி. அவரோட 40 வருஷம் வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க? சினிமா வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் என்ன சொல்கிறது ஒரு அவர் எப்பயுமே படம் வரலாம் கூட போகிறாள். நாங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னு கூட இருந்துருவோம். எனக்கு அது தேவையே கிடையாது. ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தீவிர ரசிக்க இருக்கீங்க, பல வருஷமாக ரசிக்க. நடுவில் நிறைய கான்ட்ரவர்சி வரும்போது நீங்கள் அது ரொம்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? எல்லாத்துலேயுமே இதுதான். இவன்லாம் குத்து படத்துலேருந்து சிடி கேஸ்ட் போட்டு பார்த்து என் கூட பார்த்து அவனை இது மாதிரி ஆகிட்டான். நான் அந்த டைமில் இருக்கும்போது படத்தை இவன் வயசில் இவன் ஃபஸ்ட் டைம் பையன் இவனை கேஸ்ட்டை போட்டு இவன் ரசிகராகிட்டான். இப்போ இவனை உருவாக்கினுக்கிறேன். ஃபேமிலியே எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க ஒரு கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன ரொம்ப அதான் இன்னும் வளரணும். நல்லா வந்துட்டார். படம் சீக்கிரத்தில் எங்களுக்கு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் கெட்டம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவர் டிஃப்ரெண்ட் ஆகாத இதே மாதிரி சீனாக நச்சாலே எங்களுக்கு ரொம்ப மாசாக இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு மாதிரி சிம்பிள் நச்சாலே எங்களுக்கு பிடிக்கும். அவர் இருக்கிற மாதிரி நச்சாலே கரெக்டாக இருக்கும். இந்த படத்தை எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இது வந்துச்சு இன்விடேஷன் போட்டுருக்கீங்க. இந்த படத்தை எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா விண்டேஜ் சம்பவம் கொண்டு வரதா எனக்குன்னா இதில் நம்ம ஹீரோ மட்டும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு பார்க்குறேன். எஸ்டிஆர் மட்டும் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். வேறு எந்த ஆக்ட்ரஸும் எனக்கு பிடிக்காது. ஒன்லி ஒரே தலைவன் எஸ்டிஆர் தான். எங்கள் தலைவர் எஸ்டிஆர் படம் வந்தால் தான் நான் தேட்டருக்கே போவோம், தேட்டரே வரும். இது மட்டும் நான் கமல், விஜய், ரஜினி, அஜித், விஜய் அவன் யார் படத்தை நான் பார்த்தது கிடையாது. இவர் படம் வந்தால் மட்டும் தான் தேட்டர் உள்ளே வருவேன். வேறு எந்த படம் நான் போக மாட்டேன். எல்லா படத்தையும். இப்போ ரீரிலீஸ் சிலம்பாட்டம் பார்த்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சிம்பு சாருக்கு ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுவேன்? எஸ்டிஆர்